வணக்கம். நான் எம்.முர்ஷிதா, 3rd BCA. இன்றைய தலைப்பு மண்புழு மன்னார். பால் உற்பத்தி குறையாது மாடுகளுக்கும் மண்பானை நீர். கோடையில் வெயில் கொளுத்தும் போது மனிதர்களுக்கு மட்டுமல்ல, ஆடு மாடு போன்ற கால்நடைகளுக்கும் தண்ணீர் தாகம் அதிகரிக்கும். ஆகையால் வழக்கத்தை விட கூடுதலான தண்ணீர் கொடுங்கள். ஒரு முறை கோடையில் ராஜஸ்தான் சென்றிருந்தேன். ஆனால் தமிழ்நாட்டு வெயிலை ஒருபோதும் குறைவதில்லை. ஜெய்ப்பூர் அருகில் மாடுகள் நிறைந்த கிராமம் அது. வெயிலில் களைந்த வந்த எனக்கு மண்பானையில் வைத்து குளிர்ந்த தண்ணீர் கொடுத்தார்கள். கூடவே சுவையான மோரும் காரம் நிறைந்த ஊறுகாயும் வழங்கி விருந்தோம்பித்தனர். அங்கு மனிதர்களுக்கு மட்டுமல்ல, மாடுகளுக்கும் கூட மண்பானையில் உள்ள குளிர்ந்த தூய்மையான நீரை கொடுத்ததை பார்த்து ஆச்சரியப்பட்டேன். வழக்கமாக கோடை வெப்பத்தில் பால் உற்பத்தி குறையும். இப்படி குளிர்ந்த நீர் கொடுத்தால் பால் உற்பத்தி வெகுவாக குறையாது. மாடுகளுக்கும் நோய் நொடி தாக்குவதில்லை என்றார்கள் ராஜஸ்தான் விவசாயிகள். நம் ஊரில் குளம் குட்டைகளின் ஆடு மாடுகளுக்கும் தண்ணீர் காட்டுவோம். அதுதான் அவைகளுக்கும் பல நோய்கள் வர மூல காரணம் என்று கால்நடை விஞ்ஞானிகள் சொல்கிறார்கள். அதாவது சுகாதாரமற்ற குளம் குட்டை உள்ளிட்ட நீர்நிலைகளின் நோய் பரப்பும் நுண்ணியர்கள் ஒட்டுண்ணிகள் நிறைந்து இருக்கும். அந்த நீரை மனிதர்கள் குடித்தாலும் ஆபத்தான். அவை கால்நடைகளுக்கு உயிருக்கும் உழை வைக்கும். எனவேதான் சுகாதாரமான குடிநீர் குடித்தால் மனிதர்கள் கால்நடைகளுக்கும் பல நோய்கள் வருவதை தடுக்க முடியும் என்று உலக சுகாதார நிறுவனம் சொல்லி வருகிறது. நன்றி.